Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. மலிமா மலிமா, நாம இன்னைக்கு நிலாசோர் சாப்பிடலாம் மலிமா. நிலாசோர் சாப்பிடலாம் மலிமா. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு சாப்பிடலாம். இன்னைக்கு தான் சாப்பிடணும். இன்னைக்கு தான் ஃபுல் மூன் டே. ஓ, இன்னைக்கு ஃபுல் மூன் டேவா? அப்படின்னா என்ன மல்லி? இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்றா அண்ணி. ஆமா, இன்னைக்கு பௌர்ணமி இல்ல. அப்ப நிலாசோறு சாப்பிடலாம் மல்லி. சரி, சாப்பிடலாம். ஹே ஜாலி ஜாலி ஜாலி. மலிமா நிலாசோர் ஓகே சொல்லிட்டாங்க. ஹே ஜாலி. அக்கா, அப்படின்னா நாங்க சாப்பாடெல்லாம் மாடியில எடுத்து வைக்கிறோம்க்கா. வெண்பா வா, இங்க சாப்பாடு எடுத்து வைப்போம். வா 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 வா. நாம சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு மாடிக்கு போலாம். okay. வா. இந்த மாதிரி சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. மல்லி, விஜய் தம்பி எப்ப வரேன்னு சொல்லிருக்காரு? நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. விஜயும் குணாவும் சேர்ந்து வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தயாராகிறாங்க போல இருக்கு. அதனால எல்லா வேலையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. எனக்கு தலையே சுத்துது. நல்லதுதான் அண்ணி, உங்களுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்ல. விஜய் நின்னாதான் வேலை நடக்கும் மல்லி. அத விஜய் கிட்ட சொல்லணும். சொல்லுவோம் அண்ணி. வெண்பா, சாப்பிடு. நீ தானே கேட்ட. சரி மலிமா. அக்கா, நான் ரெஸ்ட் ரூம் போனோம். கீழே போயிட்டு வந்துட்டா? சரி, போயிட்டு வா. ஓய், என்ன சாப்பிடு. சரி. சொல்லு மயிலு. டேய், எத்தனை தடவைடா கால் பண்ணிட்டே இருப்ப? என் அக்கா அண்ணி எல்லாரும் என் கூட தான் இருக்காங்கன்னு மெசேஜ் பண்ணல. எனக்கு இருக்க டென்ஷன் எனக்கு தான் தெரியும் மயிலு. நீ அந்த செயினை எடுத்துட்டியா இல்லையான்னு நான் எவ்வளவு பதறிட்டு இருக்கேன் தெரியுமா? சரி சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாத. நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டியா? ஐ லவ் யூ மயிலு. ஐ லவ் யூ so much. சரி, இப்போ என்னடா பிளான்? நான் என்ன பண்ணணும்? மயிலு, அந்த செயினை பத்திரமா உன் பேக்ல வச்சிரு. நாளைக்கு காலையில ஹாஸ்டல் போறேன், என்ன வர சொல்லிட்டாங்கன்னு வீட்ல ஒரு சீனை போட்டு கிளம்பி நேரா பீச் கிட்ட வந்துரு. அங்கதான் நான் இருப்பேன். அங்கிருந்து நம்ம போயிடலாம். சரிடா, நாம கிளம்பிடலாம். இப்ப நான் போனை வைக்கிறேன். பதிலுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்ல மாட்டியா? ஓகே. ஐ லவ் யூ. யார் இந்த நேரத்துல ஃபோன் பண்றது? ஹலோ. என்ன ராஜி, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா?
யார் நீ? நல்லா நிம்மதியா தூங்குறியா ராஜி? உனக்கு எந்த பயமும் இல்லையா? யாருன்னு கேக்குறேன்ல. ரத்த சொந்தத்தை யாருன்னு கேக்குறியா ராஜி? ரத்த சொந்தத்தை மறக்கலாமா? என்னது ரத்த சொந்தமா? நீ எப்படிடா என் ரத்தத்துல சொந்தமாவ? நீ யாருன்னே எனக்கு தெரியாதே. ரத்த சொந்தம் தான் ராஜி, சுடரோட ரத்தம். அந்த ரத்தத்தோட உனக்கு சொந்தம் இருக்குல்ல, அவளோட எனக்கும் சொந்தம் இருக்குல்ல, அதனால நீயும் நானும் ரத்த சொந்தம். பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கும் சுடரோட ரத்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சுடர் ரத்தத்தோட சம்பந்தம் இல்லையா? இல்ல சுடரோடைய சம்பந்தம் இல்லையா? அவளோட எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவ இந்த வீட்ல இருந்தா அவ்வளவுதான். ஒரு ஹாய் ஹலோ பழக்கம், அவ்வளவுதான். அப்படியா? அவ்வளவுதானா? ரொம்ப நெருங்கின பழக்கம் இருக்குன்னு சுடர் சொன்னாலே, ஒருவேளை பொய் சொல்லிருப்பாளோ? ஆமா, அவ நிறைய பொய் சொல்வா. சரி, உன் வீட்டு வாசலுக்கு போ. அங்க உனக்கு ஒரு பார்சல் இருக்கு, அதை எடுத்து பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. அவ பொய் சொல்றாளா இல்ல நீ பொய் சொல்றியான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன பார்சல்? அதை எதுக்கு நான் பார்க்கணும்? அதை நீ எடுத்து பார்க்கலன்னு வை, அது அப்படியே போலீஸ்க்கு அனுப்பிச்சிருவேன். அதுல உன் சம்பந்தப்பட்ட செம்ம மேட்டர் இருக்கு. என்ன சொல்ற? இரு இரு இரு, நான் அது என்னன்னு பார்த்துட்டு வரேன். அன்னைக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினவன் தான் இப்ப கால் பண்ணிருக்கான். அன்னைக்கே பணம் கேட்டான், இன்னைக்கு என்ன கேட்க போறானோ தெரியலையே. ஓ, ஏதோ பார்சல் அனுப்பியிருக்கேன்னு சொல்றான், முக்கியமான மேட்டர்னு சொல்றான். இந்த சுடர் செத்தாலும் செத்தா, ஆள் ஆளுக்கு என்ன மிரட்டுறாங்களே. ச்சே. விஜய் அந்த பழைய ரேணுகாவை கல்யாணம் பண்ணானே, அந்த ரேணுகாவை கழுத்துல காலை வச்சு மிதிச்சு நான் கொலை பண்ணேன். அந்த ரேணுகா என் காலுக்கு கீழே அப்படி துடி துடிச்சு செத்தா. அந்த கொலையை அவ இடத்துல உன்ன வைக்கிறதுக்காக நான் பண்ணது. இவ்வளவும் உனக்காக பண்ணிருக்கேன். ஆனா நீ எப்படி கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம பேசிட்டு இருக்க? என்ன ராஜி, இந்நேரத்துக்கு வேர்த்து இருக்குமே, உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கி இருக்குமே. வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கா? என்கிட்ட இருக்கிற காப்பில ஃபேஸ் டீடைல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதான் அந்த பென்டிரைவ்லயும் நல்லா இருக்கான்னு கேட்டேன். இது என் வீடியோவே இல்ல. இந்த வீடியோல இருக்கிறதும் நான் கிடையாது. இப்ப வீடியோல மாற்ற எல்லா களவாணி கிரிமினல்களும் இதத்தான் சொல்றாங்கல்ல. ஒரு வீடியோல எது ஏஐ எது ஏஐ இல்லன்னு கூட போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. இத நான் போலீஸ்க்கு அனுப்பவா? ஏய் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாத ப்ளீஸ். அப்படி பண்ணாம இருக்கணும்னா அப்ப நான் கேட்ட பணம் எனக்கு வேணும். 50 லட்சம் ரூபாய். டேய், 50 லட்சம் ரூபான்னு ஈஸியா சொல்ற? 50 லட்சம் ரூபாய் எவ்வளவு பெரிய பணம் தெரியுமாடா உனக்கு? அந்த சுடரும் 50 லட்சம் ரூபாய் தான் கேட்டா, நீயும் அதே பணம் கேக்குற. உங்களுக்குலாம் என்ன பணம் சாதாரணமா போச்சு இல்ல? உனக்கு ஒரு உயிர் சாதாரணமா தெரியுதா?
கழுத்தை மிதிச்சு ரேணுகாவை கொலை பண்ணியே, அது உனக்கு சாதாரணமா தெரியுதா? 50 லட்சம் ரூபாய் தரியா இல்லனா உள்ள போறியா? என்ன ராஜி, அமைதியாயிட்ட? சுடர் இறந்து போனதுலயும் உன் கை இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த விஷயத்துக்கு நான் அப்புறமா வரேன். இப்போதைக்கு இந்த டீலை பேசி முடிப்போம். நான் அடுத்த கால் பண்ணும்போது நீ பணத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கணும். இல்லனா ஒரு பென்ட்ரைவ் காப்பி கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிடும். இன்னொன்னு உன் தம்பிக்கு போவோம், ஜாக்கிரதை. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.